யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவின் ஊழியர்களாக விளங்குவதற்கு திறமையான போதகர்களாகவோ, வல்லமையான பிரசங்கிகளாகவோ, தீவிரமான சுவிசேஷகர்களாகவோ இருந்தாக வேண்டிய கட்டாயமில்லை. நமக்கு இப்படிப்பட்ட வரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கோணலும் மாறுபாடும் நிறைந்த சந்ததியின் நடுவில் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதே ஒரு மிகப்பெரிய ஊழியமாகும். ஏனென்றால் இன்று கிறிஸ்தவ பேச்சாளர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை போல வாழ்கின்றவர்களின் எண்ணிக்கை குறைவு. நாம் வாயினால் பேசினால்தான் மற்றவர்களுக்கு போதனை கிடைக்கிறது என்று எண்ணுவது தவறு. சில நேரங்கள் நாம் வாழ்கின்ற முறை, நாம் நடந்து கொள்ளும் விதம், நம்முடைய குணங்களின் தரம், நம்முடைய அணுகுமுறை போன்றவை மற்றவர்களுக்கு ஆழமான காரியங்களை போதிக்கும். ஆம், நம்முடைய வாயின் வார்த்தைகளை விட வாழ்க்கையை வாழும் விதம்தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அன்பு, தாழ்மை, பொறுமை, தயவு, எளிமை போன்ற குணாதிசயங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி. அதுதான் அர்த்தம் நிறைந்த வாழ்க்கை. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.